ஓம் கம் கணபதியே நம பார்வதிபதி அதாவது மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம். இன்று தெய்வ மனம் நிகழ்ச்சியில் நாம் அறிவது, ஒரு சிவயோகியை சந்தித்தோம். அவரிடம் ஒரு கேள்வி கேட்டோம். அவர் கூறிய பதில், ஐயா, உலகம் எதை நோக்கி செல்கிறது என்று கேட்டோம். அவர் அழிவை நோக்கி செல்கிறது என்றார். ஏன் ஐயா அப்படி சொல்கிறீர்கள் என்றேன். ஆமாம் தம்பி, அது முன்காலத்தில் தாய் தாப்பனையும் தாத்தா பாட்டியையும் பேர பிள்ளைகளும் மகன்களும் மருமகள்களும் அனைவரும் பாதந்தொட்டு வணங்கி வாழ்த்து பெறுவார்கள். தினமும் அந்நாளையில் அனைத்து மக்களுமே அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஒரு குடும்பம் என்றால் தாய் மகனுக்குள் ஒத்துப்போவதில்லை, தகப்பன் மகனுக்கு ஒத்துப்போவதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு பாசங்களும் கிடையாது, ஒட்டு கொடுத்து போகிறவருடைய நிலைமையும் கிடையாது. இப்படி குடும்பம் இருக்கிறது. ஆனால் ஊரை எடுத்துக்கொண்டால், ஊரில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பகையாகவே போய்கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டி சென்று ஆஸ்பத்திரியில் பார்த்து கொண்டு பணத்தை கூட போட்டு குணமாக்கி கொண்டு வருவார்கள். அது ஒரு பாசத்தோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரியவர்கள் ஒரு அன்போடு பண்போடு பார்த்து கொள்வார்கள். இல்லாதப்பட்டவர்களுக்கு சாப்பாடு இல்லை என்றால் கொடுப்பார்கள். இப்போது அப்போது உண்டா? இப்போது அந்த மாதிரி கிடையாது. பட்டினியாக கிடந்தாலும் யாரும் போய் என்னன்னு பார்க்கறது கிடையாது. அடிபட்டு விழுந்தாலும் விழுந்துட்டாயா என்று அந்த காலத்தில் கேட்பது கூட உண்டு. இப்போ பார்த்தும் பார்க்காமல் செல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இப்போ நிலை மாறிவிட்டது. பாசம் குறைந்து விட்டது, பண்பும் குறைந்து விட்டது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் குறைந்து விட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில அளவு பார்த்திங்கன்னா முன்காலத்தில் ஒரு மாநிலத்துக்கு மாதம் விட்டு கொடுத்து அவர்களுக்கு என்ன வேலை குறையோ அதை பேசி தீர்த்து கொண்டு அனைத்து பிரச்சனையும் தீர்த்து நன்றாக அண்டை மாநிலத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். இப்போது அப்படி கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முரண்பாடாக விட்டு கொடுக்காமலும் தன்னுடைய மக்கள் நலன் மட்டும் போதும், அடுத்த மக்கள் நலன் நமக்கு தேவையில்லை என்று அந்த மாதிரி முடிவெடுத்து பிரச்சனையை தீர்ப்பதும் இல்லை. நன்றாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதும் இல்லை. நாடுன்னு எடுத்துக்கிட்டால் மாநிலத்துக்கு மாநிலம் அப்படி இருக்கிறது. பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை ஒருவன் அழித்து கொண்டு வருகிறான். அதை யாரும் கேட்க முடியவில்லை. கேட்டால் அவனோடு போர் புரிகிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல குணங்கள், நல்ல பாசங்கள், ஒரு அன்பு பிணைப்பு எதுவுமே கிடையாது. காலம் மாறிவிட்டது. காலம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். இயற்கையை அழித்து கொண்டே போகிறான். இயற்கையை அழிய மனித மக்களுடைய வாழ்வும் அழிந்து கொண்டே வருகிறது. நல்ல உணவு அந்த காலத்தில் உண்டு. மாட்டுச்சாணம் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை போட்டு உரங்களை போட்டு வளர்ப்பார்கள். நெல்லாக இருந்தாலும் சரி, பயிர்கள் மற்ற விளைச்சி காய்கறி எதாக இருந்தாலும் இயற்கையை இதுகளை போடுவார்கள், சத்துக்களை. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. பூராமே செயற்கை உரங்கள், அவ்வளவு விஷம். சாப்பிட்டால் அனைவருக்கும் பல நோய்கள். ஒரு ஊரில் பார்த்தீங்களானால் ஒருவருக்குத்தான் ஒரு கேன்சர், ஒரு சர்க்கரை வியாதி எதுவும் இருக்கும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், சுகர்ன்றாங்க. அந்த அளவுக்கு இப்போது மனிதன் வாழ்க்கை அனைத்தும் மாறிப்போச்சு. உலக அளவிலுமே அப்படியே தான் இருக்கிறது. உலகம் எப்படி, அதையும் அந்த முனிவரிடம் கேட்டபோது, இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது எப்படி அப்பா
உலகம் வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனால்தான் உலகம் அழிந்து கொண்டு வருகிறேன் சொன்னேன். இதுவே நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு யுகம் 2000 ஆண்டுகள் இருந்தன, மறுபடி அழிந்து புது யுகம் தோன்றின அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி நடக்கலாம் என்று அந்த முனிவர், அந்த தவயோகி, இந்த சிவயோகி சொன்னார். இன்னும் 2500 வருடத்தில் இது போகிற போக்கை பார்த்தா இன்னும் அதே மாதிரி தர்மம் தலை குனிந்து அதர்மம் தலை தூக்கி உலகம் அழிந்து 2000 ஆண்டுக்கு அப்புறம் புதிய யுகம் உருவாகலாம் என்று என்னிடம் சொன்னார். ஆனால் நானும் சில மணி நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனால் உலகம் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. விட்டு கொடுக்க மனப்பான்மை கிடையாது. ஒரு பேருந்தில் சென்றால் ஒரு கைக்குழந்தையோ அல்லது நிறைய மாத கர்ப்பிணியோ வந்தால் பெண்களும் இடம் கொடுப்பதில்லை, ஆண்களும் இடம் கொடுப்பதில்லை. பாவமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி முதியவர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் வருவார். எந்திரித்து இளைஞனோ இல்லை மீடியமான வயசுக்காரர்கள் யாருமே இடமும் கொடுக்கறது கிடையாது. அவங்க நின்று கொண்டு பாவம் நின்று தள்ளாடி வருகிறார்கள். இந்த நிலைமை அப்படி கிடையாது. நம் தாத்தா காலத்திலேயோ நம்ம அப்பா காலத்திலேயோ இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கர்ப்பிணி வந்தாலும் குழந்தை கைக்குடை வந்தாலும் எந்திரிச்சு அமர விடுவார்கள். இப்போ அமர விடுவதில்லை. அதே மாதிரி ஒரு முதியவரோ ஒரு முடியாதவரோ வந்தால் எந்திரிச்சு உட்கார இடம் கொடுப்பார்கள். இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது. அப்போ இதிலேருந்தே பார்த்தீர்களானால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிட்டது என்று நமக்கே தெரியும். அந்த முனிவர் சொன்னது உண்மைதான். உலகம் அழிவு காலத்தை நோக்கி போகிறது என்பது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு அந்த காலத்தில் ஒரே ஒரு குடிகாரன் என்று பெயர் பெற்று இருப்பான். இப்போது அப்படி கிடையாது. 90% மேல் குடிக்கிறார்கள். அந்த குடும்பம் பார்த்தீர்களானால் கைக்குழந்தையை விட்டு கைக்குழந்தை ஒன்று இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு குடல் வெந்து இறந்து விடுகிறார்கள். அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 குடும்பம் சிறுவயதிலே விதவையாக்கிவிட்டு அவங்க சென்றுகிறார்கள். பாவம், அவங்கள் போகிறார்கள். பாவம், அது குழந்தைகளை வைத்து வருமானமின்றி தன் வயிறை விட்டு பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்த அந்த பசங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவுடன் அது வளர்த்த நன்றி கடலெல்லாம் மறந்து விட்டு யாரையோ நான் காதலிக்கிறேன் என்று குடும்பத்தை விட்டு ஓடிவிடுகிறான். அதே மாதிரி எல்லாமே அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாவம் இந்த மதுக்கடையெல்லாம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பம் நல்லபடியாக வாழும். இருக்கிற யுகத்தில் கொஞ்சம் குடிகாரர் இல்லாத உலகமாக வாழும். ஏன்னா அந்த காலத்திலேருந்து நானும் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. எல்லாமே ஒரு கேட்டால் சொல்கிறாங்க, நான் கஷ்டத்துக்காக பிடிக்கிறேன், நல்லதுக்காக பிடிக்கிறேன்றாங்க. அந்த பழக்கமெல்லாம் கிடையாது. இதே ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. தினமும் சென்று அந்த வீட்டுக்கு ஒரு 500 ரூபா சம்பாதித்தால் 200 ரூபா கூட கொடுக்கறதில்லை. அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் பார்த்தீர்களா? அதனால் தயவு செய்து இந்த மதுவெல்லாம் குறைச்சிங்கன்னா இருக்கிற மனுஷ வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக வாழும்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய வேண்டுகோள் தான். அது உங்கள் இஷ்டம். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் வருமானம்னு சொல்கிறது, வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடும்பங்கள் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சும் தெரியாமல் சொல்லுவாங்க, அதை கண்டு காணாமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் இதை எவ்வளோ குறைப்பீங்களோ குறைங்கள். இயற்கையான விவசாயத்தை பயிர் வைத்தால் நோய் எதுவுமே வராது. அந்த காலத்தில் சொல்வார்கள், நொறுங்க தின்றால் 100 வயது என்று. அதே மாதிரி எல்லா உணவும் சாப்பிட்டார்கள், நன்றாகத்தான் இருந்தார்கள். இப்போது அரிசி உணவு மட்டுமே போய்கொண்டிருக்கு. அதை விட்டால் கோதுமை சாப்பிட்றாங்க, வேறு என்ன சாப்பிட்றாங்க? நல்ல காய்கறி எதுவும் சாப்பிட்றது கிடையாது. கேட்டால் பிள்ளைய சாப்பிடாது. அந்த மாதிரி இயற்கை உணவை சாப்பிடுங்கள், நன்றாக வாழுங்கள். எந்த ஒரு குறைவில்லாமல் நம் மக்களும் நம் உலக மக்களும் நம் ஊர் மக்களும் குடும்ப மக்களும் எந்த ஒரு குறைவில்லாமல் வாழ்வது நல்லது. அதே மாதிரி அந்த சிவயோகி சொன்ன மாதிரி ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை.
இயற்கையோடு இயற்கையை அழிக்காமல் இயற்கையோடு உண்டி இயற்கையை வணங்கி பாதுகாத்து வந்தால் நம் நாடும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அனைவரும் நல்ல மரங்களை வளருங்கள், இயற்கையை அழிக்காதீர்கள். இயற்கையை அழிக்க அழிக்க மனிதனுக்குத்தான் அழிவு காலம் வருகிறது. அது நன்றாக தெரிகிறது. எப்போவுமே பகை உணர்வதில்லாமல் ஒரு பாசத்தோடு எதையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போய் இருக்கிறது. சில காலம் மனிதன் சில காலம் பிறப்பான், சில காலம் வாழ்வான், அப்படியே மறைஞ்சிருவான். காரணம் அவ்வளோதான். மனித வாழ்க்கை ஒரு 30,000 காலத்து பயிருப்பாங்க, 30,000 காலம் தான் வாழுவான். அதனால் மக்கள் அதை நினைத்து வாழ்கிறதில்லை. நாம் ஒரு சில காலம் பிறந்தோம், சில காலம் வாழ்ந்தோம், சில காலம் மண்ணில் போய்வோம் என்று நினைத்து வாழ்ந்தால் யார் கூடயும் நம்ம பகை உணர்வு செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை சமூகம் வாழ விடுவதில்லை. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அனைத்து மக்களும் பாசத்தோடும் அன்போடும், ஒரு முனிவர் சொன்னார், என்னடா கொண்டு வந்தா எப்படின்னார். இல்லையா ஒன்றும் கொண்டு வரல வரும்போது அப்படின்னு. போகும்போது என்னடா கொண்டு வரன்னு சொன்னார். இல்லையா ஒன்றும் கொண்டு போக மாட்டான், அதான்டா வாழ்க்கை. நம் வரும்போதும் எதுவும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் நம் எதுவும் கொண்டு போவதில்லை. இதுதான்டா ஒரு உலக நீதி. இதை புரிந்து கொண்டு மக்கள் வாழ்ந்தால் என்றைக்குமே சண்டையோ இனச்சண்டையோ மதச்சண்டையோ இனச்சண்டையோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் வராது. இருக்கிற காலம் நன்றாக வாழ்ந்து நன்றாக மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அனைவரையும் நல்ல வாழ்க்கை இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். இது தெய்வ மனம். அடுத்த இதில் சந்திக்கலாம்.